டாக்டர் சார்ல்ஸ் குடல் என்று சொன்ன ஒரு கர்த்தருடைய தாசர் நியூயார்க் சிட்டிக்கு போனார். அங்கே ஒரு சபையிலே போய் பொறுப்பெடுத்தார். அந்த சபை ஒரு செத்த சபையாக இருந்தது. அங்கு அவர் பொறுப்பெடுத்த உடனே அவரை பார்த்து எல்லாரும் ஏளனம் செய்தார்கள். இந்த சபையை நீ உயிருக்கு கொண்டு வர முடியுமா? இது ஒரு செத்த சபை. அவர் முதல் பிரசங்கமே பண்ணும்போது, ஒன்று இந்த சபையில் உயிர் மீட்சி வரணும், இல்லாட்டா நான் தங்கி இருக்கிற இடத்துல சாவு வரணும். எனக்கு ஒரு சாவு அடக்க ஆராதனை நடத்தணும், நான் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் இந்த சபைக்கு நீர் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணின போது செத்து போயிருந்த அந்த சபையை உயிர்ப்பித்த அந்த தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சபை ஒரு செத்த சபையை போல இருக்குதா? ஒரு உயிர் மீட்சி அடைய முடியாத நிலையில் இருக்கிறதா? கவலைப்படாதே, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. செத்தாலும் சாகிறேன், என் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும். நீ ஊக்கமாக ஜெபம் பண்ணிப்பார். இந்த இடத்துல மாம்பழத்துக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது அங்கே வந்த ஊழியர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். நான் வந்த புதுசில் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து மாம்பழத்தில் வந்து ஊழிய ஆரம்பிக்க வந்திருக்கிறீங்களே, இங்கே வந்த ஊழியர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் இந்த இடத்துல வந்து ஊழியம் ஆரம்பித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி எத்தனையோ பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் விடாமல் ஆண்டவருடைய கிருபையை பெற்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி வந்தபோது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்துமாக்களை கொடுத்து உயிர்ப்பித்து நடத்தினார். இன்னும் இது போதாது, இதைவிட தேவ ஆவியின் அசைவுக்காக, இதைவிட தேவ ஆவியின் ஊற்றப்படுதலுக்காக, அவருடைய மகிமைக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் ஆயிரமாய் 10,000 லட்சக்கணக்கில் ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் ஒரு பதிலை தருவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆகினால் இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையை பெற்று அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்கும்போது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பெற முடியும்.